எழுந்திருக்கிறே இல்லையா? போகும். ஏய், தூக்கம் வந்துருச்சு. கேட்டி ரெண்டே முக்கால் 9 மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் எடுத்து ஓபன் பண்ணி பாரு. எடுத்து பாரு. நான் 9 ஆரே முக்கால் 2 காலா என்ன முறையில பொண்டாட்டி சாப்பில வந்து 9 சொல்லலாமா? நான் தானே சொல்ல முடியும். சரி சொல்லி ஆண்டை ஒரு சொத்து ஆளுங்க. ஆமா கேட்டி இந்த சீர்பெற்ற சிங்கார சபையிலே நான் எப்படி ஒரு அடக்கமா ஒரு பொம்பளை வந்திருக்கிறேன். நீ என்னடி இப்படி வந்திருக்கிறேன்? அது போய் அடக்க போறது பொட்டாய் போச்சு. ஏன் என்னாட்ட நைட்டி போட சக்காலத்தி எந்த சக்காலத்தி இருக்கிறான்? உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? நானும் சுத்துறேன், நீயும் சுத்தி. சரி, அங்க அடையாளம் எதுவுமே தெரியாத மாதிரி எவ சுத்துறாளோ அப்பதான் சரியான பொம்பளை. ஏய், பொம்பளை எல்லாம் 100 நாள் வேலைக்கு பரவாயில்ல பாரு, அவளுதான் பொம்பளை. அப்ப நீ? நான் இல்ல. அப்படியா? ஏண்டி யானு கேக்குற? ஏன் குண்டுமல்லி பூ வைக்காத சக்காலத்தி 100 நாள் வேலைக்கு போறது கிடையாது. எதுக்கு மாட்டாளுங்க? கிளர்க்க கரெக்ட் பண்றதுக்கு. கிளர்க்க கரெக்ட் பண்ண மல்லிகைப்பூ வச்சுட்டு போறாங்க. இந்த குட்டை அட்டையெல்லாம் புடிங்கி வச்சாதான் விவசாயம் உருப்படும். என்னாடி என் அக்கா அப்படி சாலை மூடிட்டு இருக்குது. அந்த அக்கா நீ குட்டை எழுதுற அக்கா. ஏய், உனக்கு இருக்கு போட்டி. போட்டிக்கு ரெடியா? நான் போட்டிக்கு ரெடி. ரெடியா? போட்டிக்கு போல வேணாமா? போட்டேன். என் புருஷனோட கேட்டுதான் அடுத்த வார்த்தை. மாமா ஏதாவது வெளியே தெரிஞ்சுதான் தெரியல. செட்டி போட்டு பாத்துட்டாங்க. ஏய்
நீ சுக்குடி பார்க்கலாம் என்ன தெரியுது தெரியல மத்தாளா நல்லா ஏக காலத்துல அடி பொட்டி இருக்கிற பட்டெல்லாம் மூடிட்டு பொட்டி மூடி வை அடிச்சு அடி கொலு வாட்டி பூரா ஆடுறா வாட்டி பூரா அடிச்சுட்டு உடனே எப்ப சத்தம் வரும் அதுதான் நல்லா சூப்பரா சத்தம் வாட்டி அடிச்சா ஆமா டப்பாங்களா இப்ப நான் சுற்றுலா தானே 1 2 நீங்க எல்லாம் ஒன்றை சொன்னா அப்படி சுத்துவேன் 1 2 3 சொல்ல 3 சொல்லுமா 3 சொல்லுங்க ஒரு பொம்பளையா பொறுத்தவன் வாங்கிட்டு நான் கேக்குறேன் ஒரு பொம்பளையா பொறுத்தவன் புடவை கட்டினா எதை கட்டி புடவை கட்டுவா பாவாடை கட்டி புடவை கட்டுவா சக்காத்தி பாவாடை ஒரு நைட்டி போட்டா எதை போட்டு போடுவேன் பாவாடை போட்டு போடுவேன் தூக்குடி கேட்டி ஆவகட்ட கூவே என்னாடி இது சட்டி போட்டுக்கிட்டுப்பா நைட்டி போட்டிருக்கிறேன் ஆமா ஏய் நைட்டி போட்டுக்கிட்டு எதுக்கு நீ சட்டி போட்ட அந்த கதையை சொல்லிட்டு சொல்றீங்க தேகம் எங்கோ டப்பாருன்னு சத்தம் கேட்கும் டப்பாங்கிட்ட போய்கிட்டே இருந்தோம் எதுக்கடி சட்டி போட்டு வந்திருக்கிறேன் சொல்லடி யார் சட்டி போட்டுன்னு கேக்குறேன் எங்க ஊரு சொந்த ஊரு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் நரசிங்க போறோம் ஆமா நகராட்சி அப்பம்மா சமுத்திரம் சொந்த ஊரு முந்தானத்து என் ஊருக்கு பக்கத்துல 2 நாள் கூத்து தொடர்ந்து கூத்து அடிக்கணும் உங்க ஆயா செத்து போயிட்டான்னு கூத்து வச்ச எங்க ஆயா உண்மையாலுமே எங்க அம்மா தாயா செத்து போச்சு நான் 2 நைட் கூத்து நம்ம ஆடணும் ஆமா எனக்கா இங்க இது என்ன ஊரு இது இதுவா பக்கத்துல கூத்து வாடையில வந்து கூத்துன்னு சொல்லி சொன்னாங்க சரி கூத்து வாடைக்கு கூத்துக்கு போகணுமே கூத்துக்கு போகணும்னு சொல்லி என்கிட்ட 4 பால் மாடு கொண்டு போய் பைபாஸ் ரோடு பக்கம் விட்டுட்டு பைபாஸ் ரோடு பக்கம் நாவ மரம் நட்டு வச்சிருந்தாங்க நாவ மரம் நட்டு வச்சுன்னா நாவ மரத்து மேல அப்படியே மாட்டை விட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்காது நாவ மரம் அது பைபாஸ் ரோட்டு வரமா ஆமா அப்படியே நான் பார்த்திருந்தேன் பாரு இப்படி மரத்துல உக்காந்து தான் தெரிஞ்சிச்சு எனக்கு தூக்கம் அப்படியே அது அளவு மிஞ்சி தூக்கம் வந்துருச்சு சரி அந்த பக்கம் இந்த காரு பஸ் சரு புருன்னு போயிட்டு இருந்துச்சு பாரு இந்த காத்துல என்ன பண்ணி இந்த பாவாடை சீரெல்லாம் போய் டப்புனு மூஞ்ச முடிச்சு மூட வேண்டிய மூடல பாவாடை மூஞ்ச மூடிக்குச்சு மூட வேண்டிய சமாச்சாரத்துல மூடல பட்டுன்னு போய் என் மௌரி முடிக்குச்சு சரி நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல தூக்கமான தூக்கம் நாள் தூங்கிட்டு கிடக்க சரி அப்ப அந்த பக்கம் தக்காளி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு சைக்கிள் திட்டு தக்காளிக்கு வர பாரு தக்காளி இருந்தான் பாரு ஆனா புள்ள என்னமோ இப்படி கிடக்குது துணிமணி இல்லாத துணிமணி இல்லாம இப்படி புள்ள கிடக்குறான்னு சொல்லி அப்படி வெறிக்கி எனக்கு 1 மணி நேரம் பாத்துருக்கான் 1 மணி நேரம் பாத்துக்கிறாங்க அப்படியே பாத்துட்டு அவன் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் பொல்லாத பாவனு 1 கிலோ தக்காளி என் தலைமோட்டு வச்சுட்டு போயிட்டான் வந்த வேலையை முடிச்சுட்டு 1 கிலோ தக்காளி வச்சுட்டு போயிட்டான் சரி அப்புறம் இந்த பூண்டு வித்துட்டு வந்தான் பாரு
ஆமா அந்த பூண்டு பக்கத்துல விக்கிறவன். அவன் பூண்டு விற்கிறவன் தான் பாரு. ஆமா அவன் வந்து செத்த நாள் வெறிக்கி பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்து முடிச்சுட்டு 1.5 கிலோ பூண்டு வச்சுட்டு போனான். 1.5 கிலோ பூண்டு வச்சுட்டு போயிட்டான். அப்புறமேட்டுக்கு இந்த வெங்காயம் வராம பாரு. ஆமா வெங்காயம் அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு 1.5 கிலோ வெங்காயம் தலைமோட்டு வச்சு என்னடி வேலை அதெல்லாம் சொல்லக்கூடாது. கம்பெனி அந்த டப்பாங்க சரி. அவன் வெங்காயத்துக்காரன் வெங்காயம் வச்சிருப்பான். சரி இந்த அண்டா குண்டா விக்க வராம பாரு. அவன் வந்து 2 குண்டா தலைமோட்டுல போட்டு போனான். சரி இந்த சிக்குமுடி 100 ரூபாய்க்கு 100 கிராம் 100 கிராம் 100 போறான் பாரு. அந்த சிக்குமுடிக்கார கட்டி தினி அவன் வந்து வேலையை பார்த்துட்டு அவன் 100 கிராம் முடி வச்சுட்டு போனான். 100 கிராம் முடிய வச்சுட்டு போயிட்டான். இந்த ஐடி காரன் இந்த பக்கம் கோயில் வந்து இந்த ஐஸ் கட்டி வச்சுட்டு போனானே. அப்பா இடியும் ஒரு கட்டி வச்சு போட்டாங்க நடப்புலையா. ஆமா அவன் வந்து சக்காச்சோளம் கோன் ஐஸ் இருக்குது. எல்லாம் ஒரு 5 ரெஜி சொல்லி விட்டு போட்டாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு சொறி விட்டே போயிட்டான். அவன் வேலையை முடிஞ்சு போச்சு. சரி வந்தவெல்லாம் தக்காளிக்கும் பூண்டு வைக்கும் மிளகு சீரகம் அவன் ஒருத்தவன் எல்லா வேலையும் முடிச்சு அதை சுத்தி பொருளா இருக்குது. எல்லாம் பண்ண சுத்தி பொருளாவே வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒண்ணுமே தெரியல. அப்புறம் என்ன போச்சு, உங்க அண்ணன் ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாரு பைபாஸ்ல. உங்க அண்ணன் உங்க அண்ணன் பைபாஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாரு. ஆமா என் அண்ணன் லாரி டிரைவர் எப்பேற்பட்ட டிரைவர் தெரியுமா? அவனுக்கு அப்ப பீ வந்துருக்க மாட்டேங்குது உங்க அண்ணனுக்கு. சரி அவன் என்ன பண்ண லாரி ஓட்டி அந்த நேரத்துல அங்க வந்து வந்திருக்குது அவனுக்கு. ஓ அந்த உங்க ஊருக்கு பக்கமா வரவும் பீ வந்துருச்சு. அவன் பட்டுல வண்டி விட்டு லாரி ஓட்டி இறங்குனதுமே நான் படுத்து கிடக்கிறேன் தெரியல அவனுக்கு. இறங்குனதை பார்த்துட்டு நீ படுத்து கிடக்குறேன். என்ன வரைக்கும் அவன் அப்படியே 1 மணி நேரம் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி அழகான புள்ள எங்கடா போய் தேடினா கிடைக்கும், எங்க போய் தேடினா கிடைக்கும். அப்படியே முடிச்சு என்ன பாத்துக்கிட்டே இருக்கான். ரெட்ட சாடை போட்ட புள்ள எங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு சொல்லி பாத்துட்டு இருந்தான் பாரு. அவன் பாத்துட்டே இருந்து என்ன போச்சு, அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் வந்து எல்லாம் அதான் வச்சுட்டு போயிட்டான். ஆனா நம்ம வந்து இந்த பிள்ளைக்கு ஒண்ணு செய்யாத போனா பொன்பாவம் பொல்லாத பாவம், நம்ம எதுவும் செய்யாம போனா பொன் பாவம் பொல்லாத பாவம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ன காசு பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாண்டி. அவன் காசாடி வச்சான். ஒரு வாட்டி பீ பெட்ரோல் அப்படி இருந்துட்டாலும் வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அதற்கு முன்பதாக இந்த பாரா சபையுடைய பாங்கி நான் வந்தேனே, என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு செய்தவர்கள் அது மட்டும் கிடையாது. இன்று ஓரிரவு இந்த காளியம்மனுக்காக கூத்து வைத்தவர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூத்து வைத்திருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பமாகப்பட்டது ஆண் போன பக்கம் அரசு மாண்டி, பெண் போன பக்கம் வெட்டி பெருகி பால்பானை பொங்கி, அள்ளி போல கலகலத்தி அருகு போல வேரூன்றி, மூங்கல் போல தலதளத்தி அவர்களுடைய குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புடனே செல்வ செழிப்புடனே இருக்க வேண்டும். ராமோ ஜெயம். நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தங்கள் எப்படி தெரியுமா? அப்படியே